அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வோம். 1988 வருடத்தில் அப்துல் கலாம் அவர்கள் குழுவினர் அடியெடுத்து வைத்த சமயத்தில் பிருத்வி சம்பந்தமான வேலைகள் கிட்டத்தட்ட முடிவடையும் கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்தன. முதன்முறையாக இந்திய முயற்சியில் திரவ எரிபொருளை பயன்படுத்தும் பலகட்ட ராக்கெட் என்ஜின் பயன்படுத்தப்பட்டது. தேவையான அளவுக்கு உந்து சக்தி கிடைக்கும் வகையில் மாற்றியமைத்து கொள்ளக்கூடிய வசதி கொண்டது. இந்த வசதியால் இந்த ஏவுகணைகள் எடுத்து செல்லும் குண்டுகளின் எடையையும் அதற்கேற்ப மாற்றிக்கொள்ள முடியும். பிருத்வி அணியினருக்கு டாக்டர் அப்துல் கலாமும் சுந்தரமும் கொள்கை முடிவுகளின் நோக்கங்களையும் விளைவுகளையும் விளக்கியதோடு மட்டுமல்லாமல் வெற்றி இரகசியத்தையும் அளித்திருந்தார்கள். பலன் தரக்கூடிய பொருள்களாக மறுவடிவம் பெறும் ஆக்க சிந்தனைகளும் தங்களின் பங்களிப்பு பற்றி அணி உறுப்பினர்களின் தெளிவான கண்ணோட்டமும் தான் திட்டத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தார்கள். இது தொடர்பாக ஒய் ஞானேஸ்வர் மற்றும் பி வேணுகோபாலுடன் இணைந்து பாராட்டத்தக்க முறையில் சரஸ்வத் பணியாற்றினார். பெருமித உணர்வையும் சாதனை வேட்கையும் தங்கள் அணியினரிடம் இவர்கள் பதிய வைத்தார்கள். இந்த ராக்கெட் என்ஜின்கள் முக்கியத்துவம் பிருத்வி திட்டத்தோடு முடிவடைந்து விடவில்லை. அது ஒரு தேசிய சாதனை. கூட்டு தலைமையை ஏற்றிருந்த ஏராளமான பொறியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அணியின் இலக்குகளை புரிந்து கொண்டு அவற்றை எட்டுவதில் உறுதி கொண்டிருந்தார்கள். துளிகூட இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களின் கலப்பில்லாமல் இந்த எரிபொருள் கலவையை உருவாக்கினார்கள். பறந்து கொண்டிருந்த போது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குவதும் மேலே இருந்து நிலப்பரப்பில் பார்வையை படர விடுவதும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். தொலைவில் இருந்து பார்க்கும்போது அது மிக அழகாகவும் மிக அமைதியாகவும் நல்லிணக்கம் நிறைந்ததாகவும் தெரிகிறது. ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டம், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம், ஒரு தேசம் இன்னொரு தேசம் என்று பிரித்து வைத்திருக்கும் எல்லைக்கோடுகள் எல்லாம் எங்கே போய்விட்டன என்று அவர் வியக்கிறார். வாழ்க்கையின் எல்லா விதமான காரியங்களையும் நடவடிக்கைகளையும் விலகியிருக்கும் ஒரு மனோபாவத்துடனும் பற்றற்ற தன்மையுடனும் அணுகுவது அவசியமானதாக இருக்கிறது. பிருத்வியை ஏவுவதற்காக ஷாரிலேயே விசேஷமான தள வசதிகளை ஏற்பாடு செய்தனார்கள். ஏவு சாதன மேடை, பிளாக் ஹவுஸ், கட்டுப்பாட்டு சாதனங்கள், ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணித்து பதிவு செய்யும் நடமாடும் நிலையங்கள் உள்ளிட்ட வசதிகளை இங்கு அமைத்து கொண்டார்கள். ஷார் மையத்தின் அப்போதைய இயக்குனரும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பழைய நண்பருமான எம்ஆர் குருப்புடன் மறுபடியும் இணைய முடிந்ததில் சந்தோஷம் அடைந்தார். பிருத்வியை விண்ணில் செலுத்தும் திட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பரம திருப்தி. டிஆர்டிஓ, இஸ்ரோ, டிஆர்டிஎல், ஷார் இவற்றுக்கு இடையேயான எல்லா கோடுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் பிருத்வி அணிவின் ஓர் உறுப்பினராக குரூப் செயல்பட்டார். ஏவு சாதனை மேடையில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் நீண்ட நேரம் செலவிடுவார். அவர் எரிபொருள் நிரப்பும் பணியில் வெகு ஆர்வத்துடன் ஈடுபட்டார். பிருத்வி ஏவும் கன்னி திட்டத்தை என்றும் மக்கள் மறக்க முடியாத இனிய அனுபவமாக ஆக்கினார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். 1988 பிப்ரவரி 25 மணி 11:23 பிருத்வி ஏவப்பட்டது. தேசத்தின் ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பத்தின் சரித்திரத்தில் அது ஒரு சகாப்தம். பிருத்வி என்பது தரையிலிருந்து பறந்து சென்று தரைப்படையை தாக்கும் ஏவுகணை மட்டுமல்ல, 1000 கிலோ எடை கொண்ட வழக்கமான குண்டுகளை
150 கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்து சென்று இலக்கில் இருந்து 50 மீட்டர் சுற்றளவுக்குள் செலுத்தி துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இது. அத்துடன் எதிர்காலத்தில் உருவாக உள்ள வழிகாட்டியபடி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டங்களுக்கு அடிப்படையானதும் கூட இது. தரையிலிருந்து விண்ணில் பாய்ந்து தாக்கும் நீண்ட தூர ஏவுகணையாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய வசதி கொண்டது இது. இது மட்டுமல்லாமல் கப்பல் படைக்கு ஏற்ற வகையில் இதை திருத்தி அமைக்கவும் முடியும். ஏவுகணையின் துல்லியத்தை பொதுவாக இலக்கில் இருந்து அது அதிகபட்சம் எவ்வளவு தூர வட்டத்திற்குள் தாக்கும் என்பதை வைத்து கணக்கிடுவார்கள். சுருக்கமாக சிஇபி, சர்க்குலேஷன் எரர் ப்ராபபிள் என்பார்கள். அதாவது ஒரு ஏவுகணையின் சிஇபி 1 கிலோமீட்டர் என்று வைத்து கொண்டால் செலுத்தப்படும் மொத்த ஏவுகணைகளை குறைந்தது பாதி அளவாவது இலக்கில் இருந்து 1 கிலோமீட்டர் தூர விட்டத்திற்குள் வந்து விழுந்துவிடும். உதாரணமாக வளைகுடா போரில் ஈராக் பயன்படுத்திய ஸ்கட் ஏவுகணைகளை சொல்லலாம். ஜெர்மனியின் V2 ரக ஏவுகணைகள் 1944 செப்டம்பர் முதல் 1945 மார்ச் வரை லண்டன் நோக்கி சரமாரியாக வீசப்பட்டன. அதிக சக்தி கொண்ட குண்டுகள் அந்த ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றின் சிஇபி 17 கிலோமீட்டர். எனவே 500 V2 ஏவுகணைகளை லண்டன் நகரை குறிவைத்து வீசியும் கூட 2 லட்சம் வீடுகள் நாசமடைந்தன. 21,000 பேர் மட்டுமே பலியானார்கள். மேற்கத்திய நாடுகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் பற்றி பெரிதாக கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி வழிகாட்டியபடியே சென்று தாக்கும் தொழில்நுட்பத்தை பெறுவதிலேயே டாக்டர் அப்துல் கலாம் குழுவினர் கவனம் செலுத்தியதால் 50 மீட்டர் சிஇபி துல்லியத்தை எட்டும் அளவுக்கு நமது தொழில்நுட்பத்தை வளர்க்க முடிந்தது. பிருத்வி ஏவுகணையின் சோதனை முயற்சிகள் வெற்றிகரமாக முடிந்தபோது இலக்கு நோக்கி மிக துல்லியமாக அணுகுண்டுகளை வீசும் வல்லமையை நாம் பெற்றுவிட்டோம் என்ற உரைய வைக்கும் உண்மை வெளியானதும் எல்லாரும் வாயடைத்து போனார்கள். தேவையான தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு நாம் புரட்டு வேலை செய்தோம் என்ற பேச்சுக்கும் இந்த சோதனை முற்றுப்புள்ளி வைத்தது. 7 நாடுகளினுடைய தொழில்நுட்ப தடை நம்மீது திணிக்கப்பட்டது. வழிகாட்டியபடி சென்று தாக்கும் ஏவுகணை உருவாக்குவதற்கு துளியும் சம்பந்தமில்லாத தொழில்நுட்பத்தை கூட இந்த நாடுகளிலிருந்து இந்தியா பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. வழிகாட்டும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சுயசார்புடைய தேசமாக இந்தியா உருவெடுத்ததில் வளர்ச்சியடைந்த நாடுகள் அனைத்தும் கதிகலங்கி போய்விட்டன. இதற்கெல்லாம் காரணம் கடைக்கோடியிலே பிறந்த ஒரு இஸ்லாமியரால் இந்தியா உலகத்தில் விஞ்ஞானத்தில் வளர்ச்சியடைந்த நாடு என்பதை வெளிப்படுத்தியது. மதசார்பற்ற நாடு என்பதையும் உலக நாடுகள் உணர்த்த வைத்தது. வாழ்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அதனால்தான் இந்தியாவினுடைய புகழ் இன்று உலகளவில் ஓங்கி நிற்கிறது என்பதையும் நாம் எல்லாம் அறிய வேண்டும். அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், தினந்தோறும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.